ஒரு வேலை பண்ண, எனக்கு கவலையே இல்லை. இப்பயும் சொல்கிறேன், நீ அந்த பெரியவங்க இந்த சிவி சண்முகம், இந்த மிஸ்டர் தங்கமணி, இது மாதிரி முறைச்சிக்கிட்டு எல்லாம் நிற்கிறாங்கல்ல லைனா, அவங்க காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி இந்த இயக்கத்தை காப்பாற்றிட்டு போகிறதுக்கு இன்னொரு தலைமையை நீ ஏற்படுத்து. இன்னொரு தலைமை வந்தால் அதிமுக காப்பாற்றப்படும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து இன்னும் ரொம்ப பேர் புத்தாலியே கேட்பான், அவர் விட்டா வேற ஆள் இருக்காங்களா, அவர் விட்டா வேற யாரும் இந்த கட்சி நடத்த முடியும்? என்ன ஆக்ஸ்போர்டில் போய் படிச்சுட்டா வந்தார் அவர், லண்டன்லையும் அமெரிக்காவிலையும் இந்த கட்சியை நடத்துறதுக்கு. சசிகலா கால் போட்ட பிக்சர் ரொம்ப கேவலமாக சீஃப் மினிஸ்டர் பேசுறதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது சார். ஆகவே நீ உதயகுமார், நீ இந்த கேஸை ஃபைல் பண்ணோம், நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி. நாவடக்கம் தேவை. தோற்று முடிச்சுட்டீங்க, கம்ப்ளீட்டாக காலி ஒழிங்க. பிஜேபி எதுக்கணும்னு ஒரே குறிக்கோளோடு இருந்தோம். பிஜேபி ஒரு சீட் தான் வந்துச்சு தமிழ்நாட்டில். ஜாதியை அறவே ஒழிச்சு காமிச்ச அருமையான தலைவராக ஜோசப் விஜயை பார்க்குறோம். கேண்டிடேட் யாருன்னு தெரியுமா? நான் ஓப்பனாக கேட்குறேன். அந்த கேண்டிடேட்டே தெரியாது, ஜாதி எப்படி தெரியும் சொல்லுங்க? 118 பேர்த்துல ஒரு 8 பேரை தெரியும். 100 பேருக்கு சொல்ல முடியுமா? மதம், மதுரையில் கல்லறையில் இந்து முன்னணின்னு சொல்லி ஒரு கோயில் விஷயமா தீபம் ஏத்துறதுக்கு அங்க தாவேகா ஜெயிச்சிருக்கு. பிஜேபி என்ன பண்ண முடிஞ்சது? மதம் காலி, ஜாதி காலி. ஆகவே கேண்டிடேட் செலவு பண்றதும் கிடையாது. யாரும் ஒரு 10 பைசா கேண்டிடேட் கொடுக்கல. யாராவது சொந்த செல்வாக்கில் ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருந்தா ஓகே. உதயநிதி என்ன சொல்றீங்க? இல்ல யுவர் கரெக்ட், 100% கரெக்ட். கேண்டிடேட் விஜய், ஜோசப் என்கின்ற விஜய் அப்ப சொன்னது. விசில் சின்னம், டைம் இல்லை, இது 2 தானே சொன்னாங்க. அப்ப இது 2 கேட்டுட்டே ஓட்டு போட்டாங்கல்ல ஜனங்க. யார் எதையுமே பார்க்க தயாரா இல்லை. இளைஞர்கள் பட்டாலும் ஒரே ஒரு பிரசாத் சொன்னிச்சா பிரதர்? நானோ நீங்களோ ஒரு பிரசோ தேர்தலுக்கு முன்னாடி விஜய் வரப்போறாருன்னு 10 சீட் வராருன்னு சொன்னிச்சா? ஆக்சிஸ் போல் எடுத்து இந்தியா டுடேவில் அடிச்ச பின்னாடி கூப்பிட்டா அப்பதான் தெரியுது நமக்கு. 1000 கிலோமீட்டர் கடந்தோம், ஆட்சிக்கு அவங்க தான் வரப்போறாங்கன்னு ஒரு சொன்னது தான் நிஜமாச்சு. எக்ஸிட் போல்ல தான் அது வெளியில வருது. இல்லைங்க, அப்படி சொல்லலைங்க. நான் எலெக்ஷன் டைம்ல சொல்றேன். எம்எல்ஏ அனௌன்ஸ் பண்ண எம்எல்ஏவை பேரை சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாகன்னு கேட்டீங்கன்னா, நான் ஓப்பனா பேசுறேன். எனக்கெல்லாம் ஜாதியெல்லாம் கிடையாது. ஜாதிய சர்டிஃபிகேட்ல இருந்து எடுக்கணும்னு சொல்றேன் வேணா. அப்பா தீக்காக்காரர், அப்படிதான் நான் வளர்ந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த ஜாதிங்கிறது ஜாதியை பார்த்து ரெட்டியா, நான் இருக்க ஒசூர்லாம் வந்தீங்கன்னா கவுடா சஸ் ரெட்டி வெர்சஸ் நாயுடுன்னு பெரிய கலட்டா போகும். பட் இப்போ அதெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இதுதானே தந்தை பெரியார் வேணும்னு சொன்னாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேணும்னாரு, அண்ணா வேணும்னாரு, அறிஞர் அண்ணா. அது நடைமுறைக்கே வந்துருச்சு சார். இனி தேர்தலுக்காக யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஏன்னா காசை வாங்கிட்டு நாமம் போட்டாங்கன்னு சொல்லி ஒரே முடிவோட மக்கள் மாறிட்டாங்க. ஆகவே இனி நடக்காது. ஆகவே பொள்ளாச்சி ஜெயராமன் இந்த ஓடுகாலிகள்னு பேசினா, இங்க இருக்க பெருச்சாலிகள் நீங்க இருக்கீங்களே சுரண்டி அம்மா கவர்மெண்ட்ல எல்லாரும் என்னென்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, நீங்களும் ஒரு ஆளுன்னு. அதையெல்லாம் வாபஸ் வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டு, வேற வழியே இல்லை. நான் சப்போர்ட் பண்ணிலாம் பேசலை. இன்னைக்கு சிவி சண்முகத்துக்கு கோபம் வரும். என் அட்வைஸ், எல்லாரும் இங்கே வரப்போறாங்க தாவேக்காவுக்கு. இல்லைன்னா அங்கேயே இருந்து ஏடிஎம்கேவை எடப்பாடி பழனிசாமியை தூக்கி எறிஞ்சிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க. இந்த நிலைப்பாடு தான் இப்போ எட்ட போறாங்க. பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனசுல நான் பார்த்த அதிமுக கிட்டத்தட்ட 72 இருந்து சின்ன பையன்ல இருந்து பார்த்தது இந்த இயக்கத்துல பெட்டர். நீ வெளியில வேலுமணிக்கு விட்டு கொடுத்துரு. ஆமா, அதுக்கு முதல்ல கூவ நதியில குளிச்சுட்டு இருந்தாரு. இப்பதான் நேரா போய் கங்கையிலையும் காவேரியிலையும் இறங்கிட்டாரு. எப்போ உருப்படியா இருந்துச்சு? 11 தோல்வியை சந்திச்சாச்சு. 2 நாடாளுமன்றத்துல தோத்தாச்சு, 2 சட்டமன்றத்துல தோத்தாச்சு. இவங்க தான் காரணம் சார். ஆகவே இன்னைக்கு விஜய்ன்ற ஒரு அடிக்க முடியாத சக்தி இங்க வந்துருச்சு. இனி இங்க வேலையே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒரு நம்பிக்கை இல்லாம தானே வெளியே போறாங்க. வெளியே போறவங்கள தாவேக்கா வான்னு கூப்பிட்டு வரவேற்று அவங்கள அரவணைக்கிறார். நான் போகாததுக்கு முன்னாடி எனக்கு புசியானந்த அண்ணனை பத்தி தெரியாதுங்க, உண்மையை சொல்றேன். நான் அவரை பார்த்துருக்கேன், பாண்டிச்சேரியில பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். போன பின்னாடி அவர் காட்டுற அன்பு, மரியாதை, அந்த கட்சி காட்டுகிற மரியாதை, அது நீங்க பார்க்கணும் இல்ல. போறதுக்கு நீங்க விடக்கூடாது இல்ல. ஓடுகாலி, திருட்டு பையன், மொல்ல மாதிரி, துரோகி, என்னங்க வார்த்தை இதெல்லாம்?
போனதுக்கு அப்புறம் தான் அதிமுக புனிதமடைஞ்சிருக்குன்னு புல ஜெயராமன் சொல்லியிருக்காங்க. என்ன புனிதம் அடைஞ்சிருச்சு? இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான், இவங்கெல்லாம் துரோகிகள் போனதுக்கு அப்புறம் தான் அதிமுக வந்து புனிதம் அடைஞ்சிருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சியை விரைவில் எட்டும் அப்படின்னு. என்ன வளர்ச்சியா? யார் யார் வந்தாங்களா? இது யார் யார் ஏடிஎம்கேக்கும் வந்துட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ எம்பி வந்திருக்காங்களா? வேற யாராவது வேற கட்சியிலிருந்து எடப்பாடியை நம்பி வந்து சேர்ந்திருக்காங்களா? இல்ல பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து சரண்டர் ஆயிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். சார் அது சார் நான் வந்து உங்கள்கிட்ட ஐ கேனாட் சே. யாராவது திருடுத்தனமாக போய் விற்றுருக்கலாம், போயிருக்கலாம். நம்ம அதுக்கு போய் இவங்க விற்றாங்க போனாங்கன்னு தேட்டரில் எங்கேயும் அது மாதிரிலாம் விற்க கிடையாது. தயவு செஞ்சு விற்றா அந்த டீட்டெயிலை கொடுங்க. லஞ்சம் வாங்கினா டீட்டெயிலை கொடுங்க. உடனே தூக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணிடலாம், இம்மிடியாக எடுத்துடலாம். லஞ்ச லாவண்யமற்ற அரசாக இந்த புனிதமான அரசு நடக்குதுங்க. தயவு செஞ்சு அதிக கட்டணத்துக்கு சார் நீங்கள் வந்து படமே வர முடியாமல் போய் அந்த படம் லேட்டாக வருது சார். வர்றப்போ பூரா புக் ஆகுது. ரோகிணி முதலாளி வேண்டியவர், அந்த மேனேஜர் ராமலிங்கம் வேண்டியவர், எல்லோரும் எனக்கு வேண்டியவர். நான் அப்பப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன், பிரமாதமாக இருந்துச்சு. பொய்யான குற்றச்சாட்டு சார், ஏகப்பட்ட. எங்கே பார்த்தீங்க நீங்கள்? அது மாதிரி ஒரு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அங்கேயே கேமரா இருந்துச்சு, எடுக்க வேண்டியது தானே. பாருங்க, இருந்தாலும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுடலாமே நம்ம. அதெல்லாம் போய் அதிமுக அம்மா அரசுல சுரண்டி தின்ன பெருச்சாளிகள் எல்லாரும் அப்படின்னு. ஆமாங்க, இவனுங்கெல்லாம் பின்னணி இப்ப இல்ல, அது யார சொல்றீங்க? நிறைய பெருச்சாளி இருக்கு, அந்த ஃபைல் எல்லாம் எடுக்கவே இல்லையே. அதுல சில பெருச்சாளிகள் நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காக்கு வந்திருக்கு, நிறைய பேர் வர இருக்கிறாங்க. அப்ப தாவேக்காக்கு வந்து அவங்க நல்லவங்க வந்தா புனிதம் ஆயிடுவாங்களா என்ன? சரியான கேள்வி. சரிதான். நான் அவங்க இங்க வந்தோடனே புனிதம் ஆயிடுவாங்களா? அது நோ யூ ஆர் 100% கரெக்ட். நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல. தவறு செஞ்சுட்டு நானே வரேன், இல்லை இன்னொருத்தரே வராருன்னு வச்சுக்கோங்க, அவங்க டியூட்டி டு ப்ரூவ் த இன்னோசன்ஸ். அவங்க என்ன பண்ணணும்? தாங்கள் குற்றமற்றவர்கள்னு எய்தர் த டிவிஎஸ்சி, எய்தர் த இடி, எய்தர் த இன்கம் டேக்ஸ், இதிலிருந்து எதிலே மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்க போய் நிரூபிச்சுக்க வேண்டியதான். அதுக்கு இந்த அரசு சப்போர்ட்லாம் பண்ணலாம்.